ஹாய் காய்ஸ், நாம இதுவரைக்கும் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய சமூக நலத்துறையில் தான் வேலை செஞ்சிருந்திருப்போம். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திலே பார்த்தீங்கன்னா வேலை வந்திருக்குதுங்க. காவல் நிலையமா நாம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி தானே போக முடியும். எப்படி இது பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலியமா எடுக்கிறாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா பாருங்க. உங்களுக்கு A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி புதிய புதிய வேலை வாய்ப்பு தகவல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெண்ணுன்ற தகுதி உங்ககிட்ட இருந்தாவே போதுங்க. அரசு வேலை ரெடிங்க. ஸோ 18,500 சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வயது பொறுத்தவரை 42 வயதுக்கு உள்ள இருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டணமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நேர்காணல் மட்டும்தான் வச்சு எடுக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அரசு வேலை உடனடியாக விண்ணப்பிங்க. விண்ணப்பித்தால் வேலை உறுதிங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல திருவண்ணாமலை காவல் எல்லைக்குட்பட்ட ஸ்பெஷல் ஜுவேனல் போலீஸ் யூனிட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன வேலைன்னா உங்களுக்கு சோசியல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. தற்காலிகமாக எடுக்கிறாங்க. ஸோ போஸ்டிங் நேம் பாருங்க. சமூக பணியாளர் உங்களுக்கு 18,536 தொகுப்பூதியம் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்கு. இதுக்கு நீங்க இளங்கலை படிச்சிருந்தா போதுங்க. இளங்கலையில் BA சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ண யூனிவர்சிட்டியில் படித்தா போதும். உங்களை வெயிட்டேஜ் பார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை எது கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணுங்க. பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு வட்டாட்சியர் அலுவலக வளாகம் பெரியார் சிலை அருகில் திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 2ல் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கூறிய பணியிடத்திற்கான உரிய தகுதியினை பெற்றி பிறகு மட்டுமே இப்பதவிக்கு விண்ணப்பித்தால் வேண்டும். ஸோ மேலே சொன்ன தகுதி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் விண்ணப்பிங்க, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கல்வி சான்றிதழ் மற்றும் பார்த்தீங்கன்னா அனைத்து சான்றிதழும் உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் எல்லாமே அதோட ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா 10/7/2026 அன்று மாலை 5:45 அந்த அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேரணும். அவங்க கையில் இருக்கணுங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் அனுப்பாதீங்க. நீங்கள் நேரடியாக கூட கொண்டு போய் கொடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அரிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தை பாதுகாப்பு வழங்கும் போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. பெண்கள் மட்டும் விண்ணப்பிச்சா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஆண்கள் விண்ணப்பிக்கலாமா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது கால் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாங்க. ஸோ இது போன்ற புதிய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.